வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். சென்னைக்கு அருகில் பசுமை போர்த்திய வயல்வெளிகளும் குளிர்காற்றில் அசையும் தென்னை மரங்களும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்திருந்தது ஒரு பழைய காலத்து மங்களகரமான ஓட்டு வீடு. அந்த வீட்டில் மீனாட்சி அம்மாள் தனது ஒரே மகன் கார்த்திக் மற்றும் அன்பு மருமகள் கவிதாவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். மீனாட்சி அம்மாள் அந்த ஊரிலேயே சமையலுக்கு மிகவும் பெயர் பெற்றவர். அவரது கைவண்ணத்தில் உருவாகும் உணவுகளுக்கு தனித்துவமான சுவை உண்டு. அவர் கைப்பட அரைத்துச் செய்யும் சாம்பார் பொடியின் வாசனை தெருமுனை வரை வீசும். மிளகு சீரகம் தட்டி போட்டு வைக்கும் தக்காளி ரசம், மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு வறுவல், கெட்டியான பால் பாயாசம், சுடச்சுட மெதுவடை எதுவடை என அவர் செய்யும் ஒவ்வொரு உணவிலும் அன்பு கலந்து இருக்கும். சொந்த பந்தங்கள் எந்த விசேஷம் என்றாலும் மீனாட்சி அம்மாளின் கைப்பக்குவத்தை சுவைப்பதற்காகவே ஓடோடி வருவார்கள். கார்த்திக்கு தனது அம்மாவின் சமையல் என்றால் அத்தனை உயிர். சிறுவயதிலிருந்தே அந்த சுவையை சுவைத்து வளர்ந்தவன் என்பதால் உலகத்திலே எங்க அம்மா வைக்கிற சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஈடு இணையே கிடையாது, என் அம்மா கைப்பக்குவத்தை யாராலும் மிஞ்ச முடியாது என்று நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் எப்போதும் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான். காலங்கள் உருண்டோடின. கார்த்திக்கிற்கு திருமணம் முடிந்தது. நகரத்தில் பிறந்து வளர்ந்த கவிதா அந்த வீட்டிற்கு மருமகளாக அடி எடுத்து வைத்தாள். கவிதா நவீன காலத்து பெண். யூடியூப் பார்த்து பார்த்து புதிய புதிய சமையல் குறிப்புகளை கற்றுக்கொள்வதிலும் விதவிதமான உணவுகளை சமைத்து பார்ப்பதிலும் அவளுக்கு அலாதி ஆர்வம் உண்டு. குறிப்பாக நறுமணப் பொருட்கள் தூக்கலாக இருக்கும் ஹைதராபாத் தம் பிரியாணி, அரபிக் மந்தி, இத்தாலியன் பாஸ்தா, ஃபாலூதா போன்ற நவீன உணவுகளை ஹோட்டல் சுவையையும் மிஞ்சும் அளவுக்கு மிக நேர்த்தியாக சமைப்பாள். ஒரு நாள் மதிய உணவு நேரம். குடும்பத்தினர் அனைவரும் உணவருந்த அமர்ந்திருந்தனர். மீனாட்சி அம்மாள் ஆவி பறக்கும் சாம்பாரை கார்த்திக்கின் தட்டில் ஊற்றினாள். அதை ரசித்துச் சாப்பிட்ட கார்த்திக் கவிதாவை பார்த்து புன்னகையுடன் சொன்னான், கவிதா, நீ போன வாரம் செஞ்ச பிரியாணி உண்மையிலேயே நல்லாதான் இருந்தது. ஆனா இந்த அம்மா கையால வைக்கிற சாம்பாரும் ரசமும் சாப்பிடும்போது கிடைக்கிற ஆத்ம திருப்தி இருக்கே, அதுக்கு உலகத்துல எந்த உணவும் ஈடாக முடியாது என்றான். அதை கேட்ட கவிதா சுவாரஸ்யமாக சிரித்துக்கொண்டே, அத்தை, உங்க சமையல் பாரம்பரியமானது, ரொம்ப சூப்பர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனா என்னோட பிரியாணிக்கும் நவீன உணவுகளுக்கும் கூட நிறைய ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா என்று நகைச்சுவையாக பதிலளித்தாள். கவிதா அதை விளையாட்டாகத்தான் சொன்னாள். ஆனால் மானாள் மீனாட்சி அம்மாளின் மனதிற்குள் அது ஒரு சிறிய சுருக்கை ஏற்படுத்தியது. பல வருடங்களாக சமையலில் தனக்கு இருந்த பெருமையையும் புகழையும் யாரோ ஒருவர் லேசாக தட்டி கேட்பது போல அவருக்கு தோன்றியது. என் சமையலுக்கு போட்டியா என்று மனதிற்குள் ஒரு சிறிய ஆதங்கம் எட்டி பார்த்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் குடும்பத்தில் ஒரு பெரிய விசேஷம் வரவிருந்தது. தொலைதூர உறவினர்கள், மாமன், மச்சான் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வீட்டிற்கு வரப்போவதாக தகவல் வந்தது. அனைவரையும் எப்படி உபசரிப்பது என்று வீட்டில் ஆலோசித்துக் கொண்டிருந்த போது கார்த்திக் ஒரு வேடிக்கையான யோசனையை கூறினான். அம்மா, கவிதா, உங்க 2 பேருக்கும் இடையில சமையல் பத்தி ஒரு சின்ன பேச்சு வந்துச்சுல்ல, ஏன் நாம இந்த விசேஷத்துல ஒரு சமையல் போட்டி வைக்க கூடாது? அம்மா தன்னோட பாரம்பரிய தமிழ்நாட்டு சாப்பாட்ட செய்யட்டும், கவிதா தன்னோட ஸ்பெஷல் பிரியாணி மற்றும் நவீன உணவுகளை செய்யட்டும். வந்திருக்கிற உறவினர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு யாருடைய சமையலுக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்கன்னு தீர்ப்பு சொல்லட்டும் என்றான். இந்த யோசனையை கேட்டதும் வீட்டிற்கு வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். மீனாட்சி அம்மாளும் தனது பாரம்பரிய சமையலின் பெருமையை காட்ட சம்மதித்தார். கவிதாவும் தனது சமையல் திறமையை நிரூபிக்க உற்சாகத்துடன் போட்டியை எதிர்கொள்ள தயாரானாள். எதிர்பார்த்த அந்த விசேஷ நாளும் வந்தது. வீடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அதிகாலை நேரத்திலேயே மீனாட்சி அம்மாள் தனது சமையலறை பணிகளை தொடங்கினார். விறகு அடுப்பில் பாத்திரம் ஏறி கொதிக்கத் தொடங்கியது. பெருங்காய வாசனை, வறுத்தெடுத்த சாம்பார் பொடியின் மனம், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பின் வாசனை என அந்த வீடே மணக்கத் தொடங்கியது. கத்தரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், நாவில் நீர ஊற வைக்கும் பூண்டு ரசம், காய்கறிகள் நிறைந்த அவியல், மொறுமொறுப்பான உளுந்து வடை, ஏலக்காய் மணக்கும் சேமியா பாயாசம், அப்பளம் மற்றும் உருளைக்கிழங்கு வறுவல் என ஒரு முழுமையான பாரம்பரிய விருந்தை அவர் தயாரித்து முடித்தார். மறுபக்கம் கவிதா தனது நவீன சமையலறை உபகரணங்களுடன் களத்தில் இறங்கினாள்.
பாஸ்மதி அரிசியும் வாசனை திரவியங்களும் கமகமக்க பாத்திரத்தின் ஓரங்களை மாவினால் மூடி பதம் பார்த்து தம் போட்ட தம் பிரியாணியை தயாரித்தாள். அதற்கு தொட்டுக்கொள்ள கெட்டியான சிக்கன் கிரேவி, குளிர்ச்சியான வெங்காய ரைத்தா, புதினா சட்னி மற்றும் காரசாரமான ஸ்டார்டர் உணவுகளை தயார் செய்தாள். இனிப்பிற்கு வண்ணமயமான ஃபாலூதா மற்றும் ஐஸ்கிரீம் வகைகளையும் அழகாக அடுக்கி வைத்தாள். மதிய உணவு நேரமும் வந்தது. நீண்ட கூடத்தில் வாழை இலைகள் விரிக்கப்பட்டு உறவினர்கள் அனைவரும் பசியோடு அமர்ந்தனர். முதலாவதாக மீனாட்சி அம்மாளின் பாரம்பரிய சாப்பாடு பரிமாறப்பட்டது. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி ஆவி பறக்கும் சாம்பாரை ஊற்றிச் சாப்பிட்ட பெரியவர்கள், அடடா, மீனாட்சி அக்கா சமையல்னா சமையல்தான், இத்தனை வருஷம் போனாலும் அந்த பழைய சுவையும் மணமும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, உடம்புக்கு எவ்வளவு நல்லது என்று நெகிழ்ந்து பாராட்டினர். அடுத்து இரண்டாவது பந்தியில் கவிதாவின் ஸ்பெஷல் பிரியாணி மற்றும் உணவுகள் பரிமாறப்பட்டன. பிரியாணியின் மணமும் பாஸ்மதி அரிசியின் நீளமும் அதிலிருந்த காரசாரமான சுவையும் அனைவரையும் சுண்டி இழுத்தது. குறிப்பாக இளைஞர்களும் குழந்தைகளும் அதை விரும்பிச் சாப்பிட்டனர். அடடே, கவிதா செஞ்ச பிரியாணி பிரபல ஹோட்டல் பிரியாணியையே தோற்கடிச்சிரும் போல இருக்கே, என்ன ஒரு என்று வியந்து பாராட்டினார்கள். இருவரின் உணவுகளுக்கும் சமமான பாராட்டுகளும் ஆதரவுகளும் கிடைத்தன. யாருடைய உணவுக்கு முதலிடம் கொடுப்பது என்பதில் உறவினர்களிடையே பெரிய குழப்பமும் விவாதமும் ஏற்பட்டது. அப்போது யாருமே எதிர்பாராத ஒரு சிறிய சம்பவம் அங்கே நடந்தது. கார்த்திக்கின் அக்கா மகன் 5 வயதான குட்டி பையன் ஆரவ் தனது தட்டில் மீனாட்சி அம்மாள் வைத்த சாம்பார் சாதத்தையும் கொஞ்சம் எடுத்திருந்தான். கவிதா வைத்த தம் பிரியாணியையும் கொஞ்சம் எடுத்திருந்தான். அவன் தனது பிஞ்சு கரங்களால் சாம்பார் சாதத்தையும் பிரியாணியையும் ஒன்றாக கலந்து மிகவும் ரசித்துச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் சாப்பிடும் வித்தை பார்த்த சொந்தக்காரர் ஒருவர் சிரித்துக்கொண்டே, "டே ஆரவ், பிரியாணியையும் சாம்பாரையும் கலந்து சாப்பிடுறியேடா, உனக்கு பாட்டி சமையல் பிடிச்சிருக்கா இல்ல அண்ணி சமைச்ச பிரியாணி பிடிச்சிருக்கா? யாரு சமையல் கெத்துன்னு சொல்லு" என்று கேட்டார். அந்த குட்டி பையன் ஆரவ் தனது மழலை மொழியில், "எனக்கு பாட்டி சமைச்ச சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும், அண்ணி சமைச்ச பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும், ரெண்டும் சேர்ந்து இந்த தட்டுல இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அந்த குழந்தையின் வெள்ளந்தியான வார்த்தைகள் அங்கே கூடியிருந்த அனைவரின் மனதையும் தொட்டது. சமையலில் போட்டி மனப்பான்மையோடு பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி அம்மாளுக்கும் கவிதாவிற்கும் அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய விழிப்பை ஏற்படுத்தின. மீனாட்சி அம்மாள் மெதுவாக எழுந்து வந்து கவிதாவின் கைகளை பற்றி கொண்டார். அவரது கண்களில் லேசான கண்ணீர் துளிர்த்தது. "கவிதா, என்ன மன்னிச்சுடுமா. சமையல்ங்கிறது வயிறையும் மனசையும் நிரப்புற ஒரு கலை. அதுல போய் போட்டி பொறாமை எதுக்கு? நம்ம 2 பேர்கிட்டையும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு. என்னோட பாரம்பரிய சமையல் உடம்புக்கு ஆரோக்கியம் தருதுன்னா, உன்னோட பிரியாணி சந்தோஷத்தையும் புதுமையையும் தருது. உன்னோட பிரியாணி உண்மையிலேயே பிரமாதம்" என்று மனதார பாராட்டினார். கவிதாவும் நெகிழ்ந்து போய் அத்தையின் கால்களை தொட்டு வணங்கி, "அத்தை, நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்க பல வருட அனுபவமும் கை பக்குவமும் தான் இந்த வீட்டோட அடையாளம். நான் இன்னும் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்க இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது" என்று அன்புடன் கூறினாள். இருவரின் அன்பான இந்த உரையாடலை கண்டு உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர். போட்டி என்ற பெயரில் தொடங்கிய அந்த நாள் குடும்பத்தின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் ஒரு அழகான நாளாக மாறியது. அன்று முதல் கார்த்திக்கின் வீட்டில் ஒரு புதிய ஆரோக்கியமான வழக்கம் நடைமுறைக்கு வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதிய உணவிற்கு மீனாட்சி அம்மாளின் பாரம்பரிய தமிழ்நாட்டு சமையலும், இரவு உணவிற்கு கவிதாவின் ஸ்டைலான பிரியாணி அல்லது நவீன உணவுகளும் சமைக்கப்பட்டன. அந்த வீட்டிற்கு விருந்தினராக வரும் அனைவரும், "இந்த வீட்டில் சமையலில் போட்டி இல்லை, அன்பிலும் சுவையிலும் தான் போட்டி இருக்கிறது" என்று மனதார பாராட்டிச் சென்றனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் தொடங்கிய அந்த ஒற்றுமையான விருந்து மெல்ல மெல்ல அந்த கிராமம் முழுவதும் பேசு பொருளாக மாறியது. ஒரு நாள் மாலை நேரம் கார்த்திக் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வாசலிலேயே கவிதாவும் மீனாட்சி அம்மாளும் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன சமைக்கலாம் என்று உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த கார்த்திக்கின் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு யோசனை சட்டென்று வெளிப்பட்டது. "அம்மா, கவிதா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. உங்க 2 பேரோட கைவண்ணமும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம ஊர்ல நல்ல தரமான குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு உணவகம் இல்லையேன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. நாம ஏன் நம்ம வீட்டின் முன்புறம் இருக்கிற காலி இடத்துல ஒரு சின்ன கிராமத்து ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது?" என்று கேட்டான்.
இந்த வார்த்தைகளை கேட்டதும் மீனாட்சி அம்மாள் சற்று தயங்கினார். கார்த்திக், வீட்ல 4 பேருக்கு சமைக்கிறது வேற, வெளியில இருந்து வர்றவங்களுக்கு சமைக்கிறது வேற. வயசான காலத்துல என்னால அவ்வளவு பேருக்கு சமைக்க முடியுமான்னு தெரியலையேப்பா என்றார். உடனே கவிதா அத்தையின் கைகளை பிடித்துக்கொண்டு, அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு உதவியா நான் இருக்கேன். காலையிலயும் மதியமும் உங்க பாரம்பரிய சமையல் இருக்கட்டும், மாலை நேரத்துல என்னோட பிரியாணி, நவீன உணவுகளை நான் பாத்துக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா நிச்சயம் ஜெயிக்கலாம் என்று நம்பிக்கையூட்டினாள். கவிதாவின் ஊக்கத்தாலும் கார்த்திக்கின் முழுமையான ஆதரவாலும் மீனாட்சி அம்மாள் சம்மதித்தார். அடுத்த சில வாரங்களிலேயே வீட்டின் முன்புறம் ஒரு அழகான ஓலை வேய்ந்த கிராமத்து உணவகம் உருவானது. அந்த உணவகத்திற்கு அம்மா சமையல் என்று பெயர் வைத்தார்கள். அதன் கீழே பாரம்பரியமும் புதுமையும் என்று அழகாக எழுதப்பட்டிருந்தது. உணவகம் திறக்கப்பட்ட முதல் நாளே ஊர் மக்கள் அனைவரும் அங்கே திரண்டனர். மதிய உணவிற்கு ஆவி பறக்க விறகடுப்பில் சமைக்கப்பட்ட மீனாட்சி அம்மாளின் சாப்பாடு பரிமாறப்பட்டது. சுடச் சுட சோறு, நெய், முருங்கைக்காய் சாம்பார், மிளகு ரசம், மோர் குழம்பு, வாழைப்பூ வடை என இலை நிறைய பரிமாறப்பட்டதை ஊர் மக்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு வாழ்த்திச் சென்றனர். மாலை நேரம் வந்ததும் இளைஞர்களின் கூட்டமும் குடும்பங்களின் கூட்டமும் வரத்தொரத் தொடங்கியது. அப்போது கவிதாவின் நேரம் ஆரம்பித்தது. அவளது கைவண்ணத்தில் உருவான தம் பிரியாணி, சிக்கன் டிக்கா மற்றும் சிறப்பு உணவுகள் அனைவரையும் சுண்டி இழுத்தன. மீனாட்சி அம்மாள் கூடாரத்தின் ஒரு ஓரமாக நின்று கொண்டு தனது மருமகள் சமைக்கும் அழகையும் பரிமாறும் நேர்த்தியையும் பார்த்து பெருமைப்பட்டார். நாட்கள் செல்ல செல்ல அம்மா சமையல் உணவகம் அந்த வட்டாரத்திலேயே மிகவும் பிரபலமானது. வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகள் கூட தேடி வந்து சாப்பிட்டுச் செல்லும் அளவிற்கு தரம் உயர்ந்தது. கார்த்திக் பெருமையுடன், பாத்தீங்களா, உங்க 2 பேரோட ஒற்றுமை இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு என்றான். மீனாட்சி அம்மாள் கவிதாவின் தலையை ஆதரவாக வருடிக்கொண்டே, போட்டி இருந்தப்போ நாங்க 2 பேருமே சாதாரண சமையல்காரிகளாதான் இருந்தோம். ஆனா எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து திறமைய மதிச்சு ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சோமோ அப்போதான் நாங்க முழுமையான வெற்றி அடைஞ்சோம் என்று நெகிழ்ந்து கூறினார். கவிதா புன்னகையுடன், ஆமாமத்த, எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பெரியவர்களின் அனுபவமும் இளையவர்களின் புதுமையும் சேர்ந்தால் அங்கு வெற்றி நிச்சயம் என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த சிறுவன் ஆரவ், அப்ப எனக்கு நாளைக்கு மதியம் சாம்பார் சாதமும் நைட்டு பிரியாணியும் வேணும் என்று சொல்ல அந்த இடமே சிரிப்பலையில் அதிர்ந்தது. மாமியார் மருமகள் என்ற எல்லையை தாண்டி தாயும் மகளுமாக அவர்கள் அம்மா சமையல் உணவகத்தை ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக வளர்த்தெடுத்தனர். அந்த கிராமத்து வீட்டின் சமையலறையில் தொடங்கிய அன்பும் சுவையும் இன்று அனைவரின் இதயங்களையும் நிரப்பிக் கொண்டிருந்தது. இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அருமையான கார்ட்டூன், நல்லொழுக்க கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.